Hare Rama, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare. Krishnaya Vasudevaya Haraye Paramatmane Pranata Klesanasaya Govindaya Namo Namaha Kalaye Sundarakaram Sadaika Priyadarshanam Anjananasakam Devam Sadgurum Muralidharam Sadgurunath Maharaj Ki Jai. பாண்டவர்கள் சொர்க்க ஆரோகணம் போனதுக்கு பிறகு பரிஷிக் மகாராஜா அந்த அஸ்தினாபுரம்னு சொல்ற ராஜ்யத்தை வந்து ஆட்சி செஞ்சான். கிருபாச்சாரியரை குருவா வச்சுட்டு 3 அசுமேத யாகம் பண்ணினான். அதுக்கப்புறம் களி பிறந்தெடுத்து அப்படிங்கிறத கேள்விப்பட்டு கையில் வில்லு எடுத்துட்டு 4 கருப்பு குதிரைகள் பூட்டிய குதிரையோட அந்த ரதத்தில் சிம்மக்கொடி பறக்க 4 வகையான சேனைகளையும் அழைச்சிட்டு திக்விஜயம் போகிறான். எங்கெங்கெல்லாம் போகிறானோ அங்கெங்கெல்லாம் வந்து வெற்றி கொடி நாட்டுறான். எல்லாரும் வந்து கப்பங்கட்டுறான். சில பேர் பரிசுத்து வரான் அப்படின்னு கேட்டாலே வந்து சரணாகதி பண்ணிடுறான். சண்டை போகிறதுக்கு இஷ்டப்படலை. ஏன்னா ரொம்ப நல்ல ராஜா, தர்மத்தில் இருக்கிறவர், யாருக்கும் வீணாலாம் சண்டை போட மாட்டார். அதனால் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து பரிசுத்து போகிறாரோ அங்கெல்லாம் வந்து அவனுக்கு வெற்றியே கிடைக்கிறது. சில ரிஷிகளோட ஆசிரமத்துக்கும் போகிறான். ரிஷிகள் சாதுக்கள் அவங்களோட ஆசிரமத்துக்கெலாம் போகிறச்சு அவருக்கெல்லாம் வந்து பரிசுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறானாக்கா, உங்களோட பாக்கியத்தை என்னன்னு உங்கள் குடும்பத்தோட பாக்கியத்தை என்னன்னு சொல்லுவேன். உங்கள் குடும்பத்தில் தான் கிருஷ்ண பரமாத்மா வந்து அவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் வந்து குந்தி பத்தது 5 6 தெரியாத அளவுக்கு உங்கள் வீட்டில் ஒருத்தனாக இருந்து அப்படி பார்த்து உங்கள் குடும்பத்தை இந்த குருஷேத்திர போர்லேயும் வெற்றியை வாங்கி கொடுத்தான். குதிரை ஓட்டினான்ப்பா, தேர் ஓட்டினா, நிறையா தூது போனால், எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கேன். எப்பப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்போலாம் குடும்பத்தை காப்பாற்றிருக்காப்பான்னு கேட்க தன் குடும்ப கதை தான் பகவத் கதை, ஆனால் அது குடும்ப கதையாக போயிடுத்தவருக்கு. ஆனால் கேட்டு சந்தோஷப்பட்டு அந்த ரிஷிகளுக்கு வந்து நிறையா வாரி கொடுக்குறான். உயர்ந்த ரத்தனங்கள் கொடுக்குறான், உயர்ந்த ஆடைகள் கொடுக்குறான். எல்லாம் கொடுத்துட்டு அவளாம் ரொம்ப ஆசீர்வாதம் பண்ணுறான். இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறான்னா, இதை கேட்டு தன் குடும்பத்துக்காக கிருஷ்ணன் இந்த காரியம் பண்ணனா, இதுக்காக இந்த காரியம் பண்ணானா அப்படின்னு கேட்டு பரிஷத்துக்கு வந்து கிருஷ்ணனோட திருவடியில் ஒரு அசஞ்சலமான ஒரு பக்தி, ஒரு திடபக்தி வந்துடுத்து. எப்போதும் கிருஷ்ண பரமாத்மாவே தியானம் பண்ணிட்டு, சரணத்தையே தியானம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். அப்படி வர இடத்துல என்ன ஆச்சுன்னு கேட்டாக்க, ஒரு காட்சி பார்க்குறான். என்ன காட்சி அப்படின்னு பார்த்தாக்க, ஒரு காளை மாடு, ஒரு பசு மாடு. அந்த காளை மாடை வந்து ராஜ வேஷம் போட்டுன்ட்டு ஒருத்தன் வந்து வெட்டுறான். 3 காலை வெட்டிட்டான், ஒரே கால் தான் இருக்குது. அந்த காளை மாடானது என்ன பண்ணியிருக்குனாக்கா, பூமியோட ஒரு தயவில் சாஞ்சிட்டு நிற்கிறது. அந்த இருக்கிற ஒரு காலையும் வெட்டுறதுக்காக அவன் ஓங்குறான், வாழை ஓங்குறான். இதை பார்த்ததும் பரிசுத்துக்கு கோபம் வந்துடுது. என்ன ஒரு அநியாயம் இது, யாரையுமே ஹிம்சை பண்ணாத இந்த பசு மாட்டையும் காளை மாட்டையும் போய் இப்படி ஹிம்சப்படுத்துகிறானே, அதனால் அவனுக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது, அதை போட்டு அடிக்கிறானேன்னு சொல்லிவிட்டும் அந்த காளை மாட்டுக்கிட்ட போய்ட்டு அவனை அடிக்கிறவனை பார்த்து, நிறுத்து, ஏன் அடிக்கிற, நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டான். இவன் தான் கொள்றான்னு தெரியறது. இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கிட்ட கேட்கணுங்கிறது வந்து ஒரு தர்மம் அப்படிங்கிறதுனால அந்த பாதிக்கப்பட்ட அந்த காளை மாட்டை பார்த்து கேட்குறேன், அப்பா பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், உன் காலை வெட்டினது யார், இவன் தானே அப்படின்னு கேட்குறார். உடனே காளை மாடு சொல்லிச்சு, அவரவர் பண்ண கர்மா அதுக்கான இதை தண்டனை அனுபவிக்கிறா. அதனால சில பேர் சொல்கிறான் நவகிரகம் சரியில்லை, அதனால் வந்து கிரக கோளாறுனால இந்த பிரச்சனை நடக்குதுன்னு சொல்கிறான். சில பேர் சுபாவத்தில் நடக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறான். உனக்கு என்ன தோன்றுறதோ அப்படி பண்ணிக்கோ அப்படின்ட்டு தர்மத்தை பேசிச்சு. எப்போ வந்து ஒரு காளை மாடு தர்மத்தை பேசுகிறதோ, இது உண்மையிலே காளை மாடு கிடையாது, இது தர்ம தேவதை. காளை ரிஷப ரூபத்தில் இருக்குது. ரிஷபங்கிறது வந்து தர்மதேவோட சொரூபம், ரிஷப ரூபத்தில் இருக்குது. தர்மத்தை பேசுறது, தனக்கு துன்பம் ஏற்பட்டால் கூட துன்பம் பண்ணது இவன் தான் உடைச்சான்னு பக்கத்தில் இந்த ஆள் இருக்கிறப்ப கூட காட்டி கொடுக்காத அந்த பெருந்தன்மையை நான் கவனித்தான். உடனே அந்த ரிஷபத்தை அவன் சொல்கிறான், எப்போ வந்து உனக்கு அதர்மம் பண்ணவனை பார்த்து அவனை காட்டி கொடுக்காம நீ தர்மத்தை பேசுறியோ,
நீ வந்து சாதாரண கால ரிஷபம் இல்லை, நீ தர்ம தேவதை அப்படிங்கிறத நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து அந்த பசுமாட்டை பார்த்து சொல்கிறான், ஏம்மா நீ பூமி தேவி தான், நீ பசுமாட்டு ரூபத்தில் இருக்கேங்கன்னு எனக்கு புரியறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷனை பார்த்து கேட்குறேன், இந்த ரிஷபத்துக்கு 4 கால்னு சொன்னேன் இல்லையா, என்ன 4 கால்கள் அப்படின்னா சத்தியம், தபஸ், தயை, சௌச்சம், அது தூயத்தன்மை. இந்த 4 கால் எப்போ வந்து பகவான் வந்து கிருஷ்ண பரமாத்மா தன் அவதார காரியத்தை பூர்த்தி பண்ணிட்டாரோ அன்னிலேருந்தே அதர்மம் வந்து தலை தூக்க ஆரம்பிச்சிடுது. அதனால் வந்து இது என்ன ஆயிடுச்சுனாக்கா, எல்லாம் பகவானோட மாயை வந்து மனசுக்கும் வாக்குக்கும் புரிஞ்சிக்கவே முடியாது. இந்த 4 கால்கள் சொன்ன இல்லையா காலமாட்டுக்கு, தபம், தயை, தூயத்தன்மை, அப்புறம் உண்மைன்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயம், இதுதான் 4 காலாக இருக்குது. இந்த ராஜ வேஷத்தில் இருக்கானே களி, அவன் என்ன பண்ணுறான்னாக்க, தபம் அதை வெட்டிட்டான், தயை அதை வெட்டிட்டான், தூயத்தன்மை அதை வெட்டிட்டான். ஏன் தபம் போயிடுத்து அப்படின்னாக்க, இன்றைக்கி வந்து ஒருத்தர் வந்து 10 நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காந்தாலே கர்வம் வந்துடுது. நான் தபஸ் பண்ணுறேன், நான் தபஸ் பண்ணுறேன். எங்கெல்லாம் கர்வம் வந்து தலை தூக்குதோ அப்போ அந்த இடத்துல வந்து தபஸ் இருக்காது. கர்வம் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல தபஸ் வேலை பண்ணாது. காரணம் என்னன்னாக்கா, கலியோட ஒரு பிரவேசத்தினால, களி வந்துட்டதுனால எல்லாருமே கொஞ்ச நேரம் கண் அப்படி என்ன மாதிரி யார் தபஸ் பண்ணுவா அப்படின்னு ஒரு இது வந்துடும், கர்வம் வந்துடும். அந்த கர்வத்தினால தபஸுங்கிறது போயிடுது. தயை அப்படிங்கிறது வந்து புத்தி மோகத்தினால அந்த தயையும் போயிடும். யார்கிட்டையும் வந்து இறக்க குணமே இருக்காது, ஒரு தெய்வதாட்சணியே இருக்காது. யாரை பார்த்தாலும் வந்து தான் நன்னா இருக்கணும், தான் சுயநலம் தான் ஜாஸ்தியாக இருக்குமே தவிர தயைங்கிறது இருக்கவே இருக்காது. அப்புறம் சௌச்சம், அதாவது தூயத்தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா, சௌச்சம்னா தூயத்தன்மைன்னு அர்த்தம். தூயத்தன்மை இருக்காது. ஏன்னா பல ஸ்திரீகளோட சங்கம் வச்சுப்பா, பல ஸ்திரீகளோட சங்கம் வச்சுப்பா, ஒழுக்கம் இருக்காது, டிசிப்ளின் இருக்காது. இதெல்லாம் இருக்கிறதுனால என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்கா, தூயத்தன்மை சௌச்சம் இருக்காது. ஆனால் உண்மை ஏதோ கொஞ்சம் இருக்குது, சில பேர் உண்மை பேசிகிட்டு இருக்கா, அதனால் கொஞ்சோண்டு இந்த காலத்தில் உண்மை இருக்குது. அதை தான் இந்த 4 கால் பிரதிபலிக்கிறது. தயை இருக்காது, சௌச்சம் இருக்காது, அப்புறம் தபஸ் இருக்காது, 3மே இருக்காது. உண்மை கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் இங்கே வந்து 3 காலை வெட்டிட்டான், களி வந்து 3 காலை வெட்டிட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டாக்க, இந்த களி வந்து தபஸை கெடுத்துட்டான், தயையை கெடுத்துட்டான், அப்புறம் சௌச்சம் தூயத்தன்மையை கெடுத்துட்டான். உண்மையை கொஞ்சம் கெடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான், அதுக்காக தான் வாழை ஓங்கிட்டு இருக்கான். அதனால் வந்து சொல்கிறான், அந்த களியை பார்த்து சொல்கிறான், நீ கவலைப்படாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு பூமியை பார்த்து, இந்த கிருஷ்ணன் போன பிறகு உனக்கு கஷ்டகாலம் வந்துடுத்து, இதனால் கவலைப்படாத அவனை அப்படின்னு சமாதானப்படுத்தினாங்க பரீட்சித்து. அப்புறம் சொல்லிகிட்டே இருக்கிறப்ப இந்த பண்ணின அந்த களி மேலே வந்து ராஜவேஷத்தில் இருக்கான். அதாவது ராஜா மட்டும்தான் ராஜவேஷத்தில் இருக்கலாம், மற்ற யாரும் ராஜவேஷத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறப்ப ராஜா வேஷத்தில் இருக்கிறதுனால அதுவே ஒரு குற்றம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் எந்த ஹிம்சையும் பண்ணாத ஒரு ரிஷபத்தை, ஒரு மாட்டை போய் அடிச்சுட்டு இருக்கான், எல்லாத்தையும் கெடுத்துட்டு வேற இருக்கான். அதனால் அந்த களி மேலே கோபம் வந்தது. களி என்ன பண்ணால், உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு களியை பார்த்துருமின்னா களிக்கு உதற ஆரம்பிச்சிடுது, பயம் வந்துடுது. அந்த களி புருஷனுக்கு வந்து பயம் வந்துடுது. பயம் வந்து என்ன பண்ணா அப்படின்னா அப்படியே பரீட்சித்து காலை விழுந்துட்டான். பரீட்சித்தோட ஒரு குணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, யாராவது வந்து சரணாகதின்னு காலில் விழுந்துட்டா அவர்களை ஒன்றும் செய்ய மாட்டான், சரணாகதி கொடுத்துட்டான், ஒழிஞ்சு போ. ஆனால் ஒன்று, நீ இங்கே இருக்கக்கூடாது, இந்த ஊரில் நீ இருக்கக்கூடாது, எங்கேயோ போ, ஆனால் என் ஊரில் இருக்கக்கூடாது. எங்கெங்கெல்லாம் அதர்மம் இருக்கோ, பொய், புரட்டு, பாபம், துஷ்டத்தனம் எல்லாம் எல்லாத்தோட ஒரு கலப்பு தான் நீ. அதர்மம், பொய், புரட்டு, பாபம், துஷ்டத்தனம், என்ன அயோக்கியத்தனம் எல்லாம் உருவெடுத்தது தான் நீ. அதனால் வந்து நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த பிரம்மாவர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல வந்து நாங்கள் கிருஷ்ணனையே ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கோம், கிருஷ்ண பூஜையே பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த இடத்துல நீ வசிக்கக்கூடாது, அதனால் வந்து நீ இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்னு பரீட்சித்த மகாராஜா களியை பார்த்து சொன்னான். உடனே களி சொன்னான், பயந்துட்டே சொல்கிறான், இல்லை நான் எங்கே வேணால் இருக்கேன், எனக்கு இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் கொடு. எப்போ வந்து பகவான் தன் அவதாரத்தை பூர்த்தி பண்ணிட்டு ஒரு யாதவ குலத்தில் ஒரு
நம்மளை போல் ஒரு மனிதனாக அவதாரம் எடுத்தால் கூட, ஆனால் தம் அற்புதம் பாலகம் தான் பிறந்ததுலேருந்து அவதாரத்தை பூர்த்தி பண்ணுற வரைக்கும் அற்புதம் பண்ணிகிட்டே இருந்தார் பகவான் காமிச்சுட்டே இருந்தார் கிருஷ்ண பரமாத்மா. அந்த கிருஷ்ண பரமாத்மா தன் அவதார கருத்தை பூர்த்தி பண்ணினதுமே களி பிறந்துடுத்துப்பா. திரேதாயுகம் தாபரயுகம் கலியுகம். இப்போ கலியுகம் நடக்கிறது, நான் வர வேண்டிய நேரம், வேறு வழி ஒன்றும் பண்ண முடியாது. நான் இருக்கிறதுக்கு இடத்த கொடு. இதுவும் பகவானோட ஒரு நியமம் தான். அதனால் நான் இருக்கிறதுக்கு இடத்த கொடு. நீ என்னை போனேன்னு எங்கே போன, எங்கே பார்த்து எங்கெல்லாம் போகிறோன்னா அங்கெல்லாம் உன்னோட பில்லு, அந்த நானோட சவுண்டு தான் என் காதில் விழுறது. எனக்கு பயமாக இருக்குது. எங்கே போனாலும் உன்னை வில்லோடு இருக்க உருவம் தான் என் கண்ணுக்கு தெரியறது. அதனால் நான் இருக்கிறதுக்கு சில இடங்களை கொடு. அந்த இடத்த நீனே டிசைட் பண்ணு, நான் கேட்க மாட்டேன். நீனே சொல்லு, இங்கெல்லாம் இருந்துக்கோ. ஏன்னா உங்கள் தாத்தா ராஜ்யம் பண்ணுறப்பயே நான் பிறந்தாச்சு, களி பிறந்துடுச்சு. அதனால தான் உங்கள் தாத்தா கிளம்பிட்டார். எப்போ அதர்மம் தூரத்துக்கு ஆரம்பிச்சுடுத்தோ, கிருஷ்ண பரமாத்மா கிளம்பிட்டானோ, நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஜடமா, ஒரு பித்தனா, ஒரு பிசாசு மாதிரி கிளம்பிட்டார். அப்படியே மௌனியாக கிளம்பிட்டார் அவர். அதில் எல்லாரும் வேஷத்தை கழிச்சிட்டு போயிட்டாப்பா, இது கலிகாலம், நான் இருந்து தான் ஆகணும். நான் இடம் கேட்கல, எனக்கு இடத்த கொடு, உனக்கு எது கொடுக்க முடியும்னு தோன்றதோ அங்கெல்லாம் கொடு அப்படின்னு பரிசுத்தை பார்த்து இந்த கலிபுருஷன் சொல்கிறான். உடனே பரிசுத்தை யோசித்தான். என்ன யோசித்தான் அப்படின்னாக்க, அவன் நாட்டில் எதெல்லாம் நடக்கலையோ அதெல்லாம் கொடுக்கலான்னு தீர்மானம் பண்ணினான். ஆக்சுவலாக இந்த பாண்டவர் குடும்பம் எதனால் இவ்வளோ கஷ்டப்பட்டது? எதனால் கஷ்டப்பட்டது? பாண்டவர்கள் கஷ்டப்பட்டது, வனவாசம் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சூதாடினது. அப்போது சூதாடினாக்கா ஒரு குடும்பம் கஷ்டப்படும். அந்த கஷ்டம் என் குடும்பத்தில் பட்டதோடு இருக்கட்டும், நீ யாரும் கஷ்டப்படக்கூடாது. அதனால் சூதாட்டத்தில் நீ இரு, சூதாட்டம் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெல்லாம் நீ இருந்துக்கோன்னு களி ஃபஸ்ட்டு ஒரு இடத்த கொடுத்தான். எங்கெல்லாம் சூதாட்டம் நடக்கிறதோ அந்த சூதாட்டம் ஆடக்கூடிய இடத்துல நீ இருந்துக்கோ அப்படின்ட்டான். தலையாட்டினான். ஓகே அப்படின்ட்டான். அடுத்து இந்த யாதவர் குலம் பின்னாடி பார்க்க போகிறோம். அழிஞ்செடுத்து பார்த்தோம். முன்னாடி சொன்னோம் இல்லையா, அது யாதவர் ஒருத்தர் சண்டை போட்டு மதுபானம் பண்ணிட்டு அழிஞ்சு போனான்னு சொன்னோம் இல்லையா. ஏன் ஒருத்தர் அடிச்சுட்டா, சகோதரக்குள்ளே ஏன் அடிச்சுட்டா அப்படின்னு கேட்டாக்க, மதுபானம் பண்ணதுனால. ஸோ மதுபானம் பண்ணினாக்கா ஒரு குலம் நாசமாகும். அதனால் மதுபானம் பண்ணக்கூடாது. அதனால் மதுபானம் பண்ணுற இடத்துல களியை நீ இரு அப்படின்ட்டான். உடனே யாரெல்லாம் களி வேணான்னு நினைக்கிறாளோ அவெல்லாம் மதுபானம் பண்ணக்கூடாது, மதுபானத்தில் நீ இருந்துக்கோ. அப்புறம் இந்த துரியோதன் என்ன பண்ணானாக்க, திரௌபதியை ஒரு அந்நிய ஸ்திரியை தன் மடியில் உட்காந்து வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான் இல்லையா. திரௌபதி என் தொடையில் உட்காந்துக்கும். அதனால தொடையில் அட்டிப்பட்டு இறந்து போனான் அவன். துசாதனனும் அம்மா மாதிரி பார்க்க வேண்டிய தன் அண்ணியை தலைமுடியை பிடிச்சிட்டு சிண்டை பிடிச்சிட்டு அவமானப்படுத்தினான், சேலையை உருவினான் இல்லையா. தப்பு இல்லையா. நல்லா குலஸ்திரிகளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆனால் இதுக்குன்னு சில தேவதாசிகள்னு சில பேர் இருக்கா. அந்த ஸ்திரீ சங்கம் யார் வச்சுக்கிறாளோ அப்படிப்பட்ட ஸ்திரீகள் நல்ல குலஸ்திரீ கிடையாது, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாத அதர்மத்தில் இருக்கக்கூடிய சில ஸ்திரீகள்லாம் இருக்கா இல்லையா. அந்த ஸ்திரீ சங்கத்தில் யார் சேர்றாலோ அங்கே நீ இருந்துக்கோ. அதனால தான் வேசியா ஸ்திரீ சங்கம்னு அர்த்தம். அந்த வேசிகளோடு இருக்கக்கூடாது. வேசிகள் எங்கெங்கெல்லாம் இருக்காலோ அங்கே நீ இருந்துக்கோ. களி எங்கெங்கெல்லாம் இருக்கான், சூதாடுற இடத்துல இருக்கான், மதுபானம் பண்ணுற இடத்துல இருக்கான். அதுக்கப்புறம் வேசியா ஸ்திரீகள் எங்கெங்கெல்லாம் இருக்காலோ அந்த இடத்துலலாம் களி இருக்கான். அப்புறம் எங்கெல்லாம் மிருகபத்தை சூனாகா, எங்கெல்லாம் மிருகத்தை மாமிசம் பக்ஷணம் பண்ணுறாளோ, மாமிசத்தை வெட்டி சாப்பிட்றாளோ அந்த இடத்துல நீ இருந்துக்கோ அப்படின்ட்டான். அதனால் மாமிச கடையிலலாம் களி இருக்கான். இந்த 4 இடத்த கொடுத்தான். கொடுத்துட்டு என்ன பண்ணினா அப்படின்னாக்க, தன் நாட்டில் சொல்லிட்டான், யாரும் சூதாடக்கூடாது, யாரும் மதுபானம் பண்ணக்கூடாது, யாரும் ஸ்திரீ சங்கம் வேசியா ஸ்திரீ சங்கம் வச்சுக்கப்படாது, அதுக்கப்புறம் யாரும் மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டான். உடனே களி சொன்னால் போகாது, நீ சொன்ன நாள் எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டும் எனக்கு இல்லை, கொஞ்சம் பெருசாக கொடு அப்படின்னு கேட்டான். கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா. அப்புறம் யோசித்து பார்த்தான். சொர்ணத்தில் இருந்துக்கோ, தங்கம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீ இருந்துக்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ தான் களிக்கு திருப்தி வந்தது. ஏன்னா சொர்ணம் இல்லாத இடமே கிடையாது. அதனால் நம்ம சொர்ணத்தில் இருன்னு சொல்லிட்டான், நம்ம ஈஸியாக எல்லாரையும் பிடிச்சிடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிவிட்டு ஓகேன்னு போயிட்டான். ஆனால்
இந்த பாண்டுவோட வம்சத்தில் வந்த பரீட்சித் என்ன பண்ணானாக்க இந்த 5ஐயும் தன் நாட்டில் யாரையும் பண்ண பஞ்சசீலம்னு சொல்கிறா இல்லையா, இந்த பஞ்சசீலத்தையும் கொண்டு வந்துட்டான். அவங்க ஆட்சி நடத்துகிறப்ப அவன் ஆட்சியில் வந்து சூதாட்டமே கிடையாது, நோ சூதாட்டம், யாரும் ரேஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சூதாட்டமே கிடையாது. அதுக்கப்புறம் மதுபான கடைகளில் டோட்டலாக ஸ்டாப் பண்ணிட்டான். மதுபானமே யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான், யாரும் மதுபானமே பண்ணலை. அப்புறம் வேசியாஸ்திரிகள்லாம் இருக்கக்கூடாது, எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருக்கணும்னு சொல்லிட்டான். அதனால் வேசியாஸ்திரிகளும் இல்லை. அப்புறம் வந்து மாமிச கடைகள், கசாப்பு கடை ஒன்று இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான். எந்த பசுவை ஹிம்சை பண்ணக்கூடாது, எந்த ஒரு மிருகத்தையும் ஹிம்சை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனால் அந்த மாமிச பக்ஷணம் பண்ணுற கடைகளும் இல்லாமல் போயிடுது. ஆனால் சொர்ணம் அப்படிங்கிறப்ப அதை அளவோடு யூஸ் பண்ணிங்கோ அப்படின்னு சொல்லிட்டான். அந்த சொர்ணத்தில் கொடுத்து சொன்னால் களி கொஞ்சம் திருப்தி. இந்த பஞ்சசீலத்தை வந்து ஸ்தாபனம் பண்ணிட்டான் பரீட்சித்து. அதனால் வந்து அவன் நாட்டுக்குள்ளே களி வந்து பிரவேசம் பண்ணவே முடியல. ஆனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், எப்படா எல்லாரும் அசருவா, எப்போ வந்து இங்கே பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கான். இந்த கதையை, இந்த சரித்திரத்தை சூதர் அந்த நைமிஷாரன்னு சொல்லிய க்ஷேத்திரத்தில் அந்த சௌனகாதி ரிஷிகளுக்கு சொல்லின்னு இருக்கா. அவர் சொல்கிறார், முடிக்கிறப்ப இந்த அத்தியாயம் பூர்த்தியாகிற 17வது அத்தியாயம் இது பிரதம ஸ்கந்தத்தில் சொல்கிறா. இது மாதிரி இந்த பரீட்சித் மகாராஜா களியை பார்த்து களியை நிகிரகம் பண்ணி களிக்கு சில இடங்களை கொடுத்து, களி வந்து என்னை வந்து மன்னிப்பு கேட்டுன்றதுனால சில இடங்களை கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட ஒரு பீரியடில் நீங்களாம் இருந்துட்டுருக்கேள், நீங்கள் இங்கே வந்து யாகம் பண்ணிட்டுருக்கேள் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயம் வந்து பூர்த்தி ஆகுது. இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு கேட்டாக்க, களி புருஷன் களின்னு பேசிகிட்டு இருக்கா. களின்னா யாருன்னு இப்போ தான் பார்த்தோம். அந்த ரிஷபம் தான் தர்ம தேவதைன்னு பார்த்தோம், அந்த பசுமாடு தான் பூமாதேவின்னு பார்த்தோம், பூமின்னு பார்த்தோம். அதுக்கு 4 கால் என்னென்னு சொன்னோம். அந்த தபசு, தயை, தூயத்தன்மை, உண்மைன்னு சொல்லக்கூடிய 4 கால்களில் 3 கால் போயிடுத்து. அந்த 3 கால் போனதுக்கு காரணம் என்னென்னாக்கா, கர்வம் இருக்கிறதுனால தபஸ் போயிடுத்து, அதனால் அந்த கால் ஒடிஞ்சிடுத்து. புத்தி மோகம் இருக்கிறதுனால தயை யாருக்குமே இல்லை, அதனால் அந்த காலையும் உடச்சிட்டான். ஸ்திரீ சங்கம் இருந்ததுனால வந்து இந்த சௌச்சம்னு சொல்லக்கூடிய 3வது காலையும் உடச்சிட்டான். 4வது காலம் உண்மை கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கா, பொய்ப்படி ஜாஸ்தியாக சில பேர் உண்மை பேசிகிட்டு இருக்கா, அதனால் கொஞ்சம் ஒட்டின்னு இருக்காது. இந்த 4ஐயும் என்ன பண்ணான் பரீட்சித்து, அந்த உடஞ்சி போன கால்கள்லாம் இருக்குது இல்லையா அந்த ரிஷபத்துக்கு, அந்த தவம், தயை, சௌச்சம் சொல்கிற 3 காலை வந்து ஒட்டி வச்சான் அந்த ரிஷபத்துக்கு சேர்ந்தெடுத்து. அப்புறம் பூமிக்கும் ஆறுதல் சமாதானம் பண்ணான், கவலைப்படாதப்பா, எல்லோரும் கிருஷ்ண பஜனை பண்ண சொல்கிறேன், கிருஷ்ண கீர்த்தனை பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் நாட்டில் எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணகானம் பண்ண வச்சான், கிருஷ்ண கதைகளை சொல்ல வச்சான். அதனால் கொஞ்சம் பூமாதேவி பரீட்சித்துக்காக சந்தோஷமாக இருக்கா. காரணம் என்னன்னு கேட்டாக்கா, பரீட்சித்து வந்து களியை நிகிரகம் பண்ணி சில இடங்கள்லாம் கொடுத்ததுனால, அந்த இடத்தெல்லாம் வந்து இங்கே பண்ணாதீங்கோன்னு ஸ்தாபிதம் பண்ணதுனால யாருமே வந்து சூதாடலை, யாருமே மதுபானம் பண்ணலை, யாரும் வேசியாஸ்திரி சங்கம் வச்சுக்கலை, யாரும் மாமிச பக்ஷணம் பண்ணலை, சொர்ணத்தையும் அளவோடு தான் வச்சுக்கிட்டு இருந்தா. இதனாலேயே வந்து பரீட்சித்தோட ஆட்சி ரொம்ப நன்னா நடந்துட்டு இருந்தது. அதனால் களி வந்து தலையெடுக்கவே முடியல. களியும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான், எப்படா வந்து இவன் அசருவான், எப்போ உள்ளே போகலாம், எப்போ இவனை பிடிக்கலாம் அப்படின்னு நோட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு கேட்டாக்க, களி புருஷன் வெட்டின 3 காலை வந்து பரிசித்து ஒட்ட வச்சிட்டான். அதனால் வந்து ரிஷபத்துக்கு சந்தோஷம். பூமிக்கும் ஆறுதலுக்கு எடுத்ததுனால அந்த பசுமாட்டுக்கும் சுரபியோட பெண்ணாக இருக்கக்கூடிய அந்த சுரபினா காமதி, அந்த இதில் வந்த பசுமாடாக இருக்கிறதுனால அந்த பூமிக்கு கொஞ்சம் சந்தோஷம். களி கேட்ட 4 இடத்து 5 இடத்தையும் பந்து பண்ணிட்டான். அதனால் அவன் ராஜ்யம் செழிப்பாக இருந்தது அப்படின்னு முடிக்கிறார். அப்புறம் 18வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னாக்க, அஸ்வத்தாமன் போட்ட அஸ்திரம் வந்து பரீட்சித்தை ஒன்றும் பண்ணலை. ஏன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டாக்க, கிருஷ்ண பரமாத்மா அப்போ இருந்தார். கிருஷ்ண பரமாத்மா ஆரம்பிக்கிற ரொம்ப ஜாக்கிரதையாக ஆரம்பிக்கிறார். கிருஷ்ண பரமாத்மா தன் நாட்டுக்கு கிளம்புறப்போ, துவாரகைக்கு அஸ்தினாபுரத்தில் துவாரகை கிளம்புறப்ப அஸ்வத்தாமன் வந்து இந்த பாண்டவ வம்சமே ஒழியட்டுன்னு சொல்லிட்டு பிரம்மாஸ்திரத்தை போடுறான். அப்போ வந்து 5 அஸ்திரம் 5 பாண்டவர்கள் நோக்கி வருது. அப்போ கிருஷ்ண பரமாத்மா காப்பாற்றிடுறான். ஆனால் உத்தரையோட கர்ப்பத்தில் ஒரு சிசு வளர்ந்துட்டு இருக்க பரீட்சித்து அப்படிங்கிற பேர். அந்த பரீட்சித்தையும் கொல்லணும், அந்த சிசுவையும் கொல்லணும் அப்படின்ட்டு பிரம்மாஸ்திரம் வந்துட்டுருக்கு. அப்போது கிருஷ்ண பரமாத்மா
உத்திரையோட கர்ப்பத்தில் போய் அந்த அஸ்வத்தாமன் கொடுத்த அந்த பிரம்மாஸ்திரத்துலேருந்து அதை வந்து ஒன்றிலாம் பண்ண புஸ்வானம் மாதிரி ஆக்கிட்டும் அந்த கர்ப்பத்தில் அந்த குழந்தைக்காக தானும் ஒரு குழந்தையாக மாறி சதுர்புஜத்தோட காட்சியை கொடுத்து கர்ப்பத்திலே வாசம் பண்ணினா அந்த குழந்தைய வந்து வஜ்ரகவசமாக காப்பாற்றினான். பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அஸ்வத்தாமனோட அஸ்திரமும் ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் வந்து இந்த பரீட்சித்தோட குவாலிட்டியை பற்றி சொல்லிட்டு இருக்கார். அவன் வந்து பிராமணனோட சாபத்துக்கும் கலங்கலை. 2வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், சூத பௌராணிகர் சொல்கிறார் அந்த ரிஷிகளை பார்த்து, அஸ்வத்தாமனோட அஸ்திரத்தும் ஒன்றும் பண்ணலை பரீட்சித்த. 2வது பரீட்சித்து வந்து பிராமண சாபத்துக்கு கலங்கலை. 3வதாக சுகருக்கு சிஷ்யனாக இருந்து இந்த கிருஷ்ண தத்துவத்தை புரிஞ்சுண்டு தன் தேகத்தை கங்கையில் விட்டான் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து சொல்கிறார். யாரெல்லாம் வாசுதேவனோட கதையை கேட்குறாலோ, யார் வந்து காதுகளால் அதை பானம் பண்ணுறாலோ அவர்களை வந்து மோகம் ஒன்றும் பண்ணுறது கிடையாது அப்படின்னு சொன்னார். களி வந்து பரீட்சித்து இருக்கிற வரைக்கும் களி தலையெடுக்கவே முடியல. அதனால் களி வந்து பிரவேசமாக பண்ண முடியல. பரீட்சித்தை வந்து என்ன பண்ணினான்னாக்க இந்த இடத்துல வந்து களியை வந்து விரோதம் பண்ணிக்கல. களியை வந்து விரோதமே பண்ணிக்கல. அவன் என்ன பண்ணால் அபயம் கொடுத்துட்டான். பகச்சி களியை கொல்லலை, அவன் அபயம் கொடுத்துட்டான். அதனால் என்ன பண்ணான் அப்படின்னாக்க களி வந்து சத்துக்களாக இருக்கிற இடத்துல இருக்கிறதுல அசத்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காலோ அங்கே மட்டும் இருந்துட்டுருக்கான். அதனால் வந்து நீங்கள் வந்து சத்தியமாக இருக்கிறதுனால இந்த இடத்துல களி வரலை அப்படின்ட்டு சூதர் வந்து முடிக்கிறார். உடனே அந்த ரிஷிகள் கேட்குறா, சொல்கிறா, அந்த சவுனகா ரிஷிகள்லாம் சொல்கிறா சூதரை பார்த்து, சூதரே நீங்கள் வந்து 1000 வருஷம் க்ஷேமமாக இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து உங்கள் வாக்குலேருந்து தெரிவிக்கக்கூடிய அந்த கிருஷ்ண கதைங்கிற தேனங்கள்லாம் பருகின்னு இருக்கோம். கேட்க கேட்க ஆனந்தத்தையே கொடுக்கறது இந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு, துளையாமல் லவேனாபி ந சொர்க்கம் ந அவுணர்பவம் அப்படின்ட்டு. அதாவது யார் ஒருவர் பகவத் பக்தரோட சங்கத்தில் இருக்கிறார்களோ, பகவானோட அடியார்கள் கூட இருக்காளோ அவளுக்கு வந்து சொர்க்கம் வேண்டாம் மோட்சம் வேண்டான்னு இருப்பாளாம். ஏன்னா இங்கே பகவத் கதை நடக்கிறது, பகவத் விஷயம் பேசின்னு இருக்கா, இதுவே போகிறோம். சொர்க்கத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம், இல்லை மோட்சத்துக்கு தான் போய் என்ன பண்ண, அதெல்லாம் நம்ம மதிக்கவே மாட்டோம். அப்படி இருக்கிறப்ப சாதாரண மத்தியானம் அழியக்கூடிய இந்த ராஜாக்கள் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு நாங்கள் ஆசைப்படுவோம். அதனால் வந்து நாங்கள் எதையும் சமமாக மதிக்க மாட்டோம். உங்களோட இருக்கிற இந்த டைம் தான் வந்து நல்ல டைம். அதனால் பகவத் பக்தரோட சங்கம் தான் ரொம்ப முக்கியம். அதனால் நிறைய நீங்கள் சொல்லுங்கோ. எதனால் வந்து பரீட்சித்து வந்து இந்த சுகரை பார்த்தான், என்ன சாபம் அவனுக்கு வந்தது? ஏன்னாக்க பகவானோட மாயை வந்து யாரும் புரிஞ்சிக்க முடியாது. அப்பேற்பட்ட பிரம்மாவாலையும் மகாதேவனாலையும் கூட புரிஞ்சிக்க முடியலைங்கிறப்ப யார் தான் வந்து புரிஞ்சிக்க முடியும்? யார் தான் வந்து, ஏன்னா மகாதேவனும் சரி பிரம்மாவும் சரி இந்த கிருஷ்ண கதையில் அவ்வளோ ஆசையாக அவள் கேட்டுருக்கா. அப்படி இருக்கிறப்ப நாங்கள் யார் தான் திருப்தி போருன்னு சொல்லுவா? இந்த கிருஷ்ணதை கேட்க 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 ரொம்ப ஆனந்தமாக இருக்குது, யார் போருன்னு சொல்லுவா? நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, நான் கேட்டுகிட்டே இருக்கும். அந்த பரீட்சித்து வந்து ஸ்ரீசுகரை கங்கைக்கரையில் பார்த்து மோஷத்துக்கு போனான்னு சொன்னேன், ஏதோ பிராமண சாபத்தை வந்து மதிக்கலைன்னு சொன்னேன், பயப்படலைன்னு சொன்னேன், அது விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்ட்டு அந்த சௌனகாதி ரிஷிகள் வந்து சூதரை பார்த்து கேட்குறார். ஏன்னா சூதரை வந்து ஆரம்பிக்கிறப்ப, இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறப்ப வந்து என்ன சொன்னான்னாக்கா, அஸ்வத்தாமனோட அஸ்திரத்துக்கும் பயப்படலை, பிராமண சாபத்துக்கும் பயப்படலை, சுகர்ட்ட சிஷ்யனாக வந்து கிருஷ்ண கதையை, இந்த ஸ்ரீமத் பாகவதங்க கிருஷ்ண கதையை கேட்டு அவன் வந்து தன் தேகத்தை விட்டான், மோட்சத்துக்கு போனான்னு சொல்லி முடித்தார். உடனே இந்த ரிஷிகள் சொல்கிறான், நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்கோ, நீங்கள் ரொம்ப அற்புதமாக கதை சொல்லிகிட்டே இருக்கேள், ரொம்ப அழகாக இருக்குது. சிவபெருமானும் பிரம்மாவும் எப்போதுமே கேட்டுட்டு இருக்கா அந்த கிருஷ்ண கதையை. அப்படிப்பட்ட கிருஷ்ண கதை யார் தான் வேணான்னு சொல்லுவா? எங்களுக்கு வந்து இந்த கிருஷ்ண கதையை கேட்குற நொடி மட்டும் இருந்தால் போதும், எங்களுக்கு சொர்க்கமும் வேண்டாம் மோட்சமும் வேண்டாம், எப்போதும் இந்த பகவத் பக்தரோட சங்கம் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும், அது இருந்தாலே எங்களுக்கு போரும். இந்த பரீட்சித்து மோட்சத்துக்கு போனான்னு சொன்னாலே அந்த கதையை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னதும் சூத பௌராணிகர் அதுக்கப்புறம் மேலே என்ன நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். அது நாளைக்கு பார்ப்போம். சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.